Yoga is Y, yielding, O, optimizing, G, growth, and A, awareness. Yoga is popularly known as Rigveda in the ancient period, and Maharishi Patanjali is known as the father of yoga, and the eightfold parts of yoga is asana, pranayamam, savasana, vegetarian, vedanta, and dhyana. Rajashekar. Today I am going to talk about yoga and its benefit. Yoga is an art which connects our soul, mind, and body. It is the best form of exercise to maintain good health. International Yoga Day is celebrated on 21st June every year. The first International Yoga Day was observed on 21st June 2015. Now let me explain yoga and its benefits. Yoga is a type of discipline to shape us physically and mentally. It increases our blood flow. It increases our self-confidence and focus. It helps us to connect with nature. Yoga is very safe and can be practiced safely by anyone at any time. Yoga brings us positive attitude to everyone's life. Practice yoga, stay healthy. Thank you. தமிழில் பேசலாமா? ஓகே, எல்லாருக்கும் இப்போ தமிழில் பேசினா சிரிப்பு வந்துச்சு. ஓகே ஓகே, என்னோட பேர் மார்ஷல். ஓகே, மேக்னல் மார்ஷல்னு சொல்லுவாங்க. நான் வந்து நிறையா பேச வேண்டாம், கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச விஷயத்தை பேசுவோம், சரியா? இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஆக்சுவலி ஐ எம் இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன். ஓகே, ஸோ இந்த யோகா பயணம் வந்து எனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஏஜ் ஆஃப் 2 2 வயசுலேருந்து யோகா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக கொஞ்சமாக வந்தோம். சரி, எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கோவம், விரக்தி, இது எல்லாமே இருக்கும். கரெக்டாக? எஸ், இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு சக்தி தான் யோகான்னு சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட யோகான்றது வேறு, நாங்கள் கற்றுக்கிட்ட யோகான்றது வேறு, சரியா? நம்ம ஃபிசிக்கலாக போகிறதுக்கு முன்னாடி மென்டலாக பீஸ்ஃபுல்லாக நம்மளை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு கற்றுக்கலாம் ஃபஸ்ட்.
வேர்ல்டு யோகா டே. அதுக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எங்கே பார் யோகா 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 போஸ்டர். நம்ம பிஎம் என்ன பண்ணுறாரு, ஆகுனா அங்கே போய் உட்காந்து யோகா பண்ணுறாரு. ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? இதுக்கு முன்னாடி யோகா இருந்துச்சுல்ல. யோகான்றது எவ்வளோ அவங்க சொன்னாங்க, முதலே சொன்னாங்க. எப்போ ஆரம்பிச்சது, யார் ஆரம்பித்தாங்க, எப்படி பண்ணாங்க சொன்னீங்களம்மா? அப்போது ஏன் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்கு சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு மீன் தான் யோகா எலிபடிக்கு அனுப்பும். திரும்ப சொல்றேன், டிசிப்ளின் இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும், சுய ஒழுக்கம், அப்புறம் தொடர்ச்சியா அதை செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம். இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா யோகாவை சரியா பயன்படுத்தணும். சமீபமா இது வந்து ஒரு நடந்த நிகழ்வு, என்னுடைய பெரியதா நடந்த ஒரு நிகழ்வு. சமீபமா எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்தது. We went so many places for taking some treatment, this, that. இங்க வலிக்குது, முதுகுவலி, கீழே, இடுப்பு, கால், கை, டாக்டர் பார்த்து கண்டிப்பா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்னமோ சொல்லி almost I took all the scans, all the tests, everything. இப்போ கடைசி எங்க வந்து நிற்கிறோம் அப்படின்னா, ஒரு யோகா டீச்சர் டெய்லி எங்க வீட்டுக்கு வர்றாங்க, டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் ரொம்ப வலிக்குது சேகர் அப்படிமாங்க. ஒரு பயிற்சி இருக்கு, இதை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. 100% நிறைய விஷயங்களை நம்ம இருந்து இது கியூர் பண்ணும். மெயினா மன அமைதி கொடுக்கும். கண்ணை மூடி நம்ம இப்போ நீங்க இங்க ஒரு 20 பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி கண்ணை மூடி ஒரு இடத்துல இப்படி சப்பன கால் போட உட்காந்துருக்கோம்? ஒரு 1/2 மணி நேரம் எத்தனை பேர் உட்காந்துருக்கோம் யோசிச்சு பாருங்க. கடைசியா கஷ்டம் தான் இல்ல. ஒரு இப்போ போன் எடுப்போம், இப்போ போன் எடுக்காம கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நீங்க எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. இதே இது இங்க இல்லாம இருந்திருந்தா போன் எத்தனை வாட்டி எடுத்துட்டு பார்க்க போனோம்? திங்கின்னு பக்கத்து சத்தங்கத்தா கூட நம்மளே அறியாம வாட்ஸ்அப்ல வந்த மாதிரி அவனுக்கு கொடுத்துருவோம். எத்தனை தடவை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இது மாதிரியான உங்ககிட்ட அதே மாதிரி டிஜிட்டல் இருந்து கொஞ்சம் தள்ளி வைங்க யோகா பண்றப்போ. ஏன்னா அந்த போன் வச்சு நம்ம இங்க பண்ணிட்டு இருப்போம், சத்தம் கேட்ட உடனே நம்மளுக்கு டைவர்ட் ஆகும். டைவர்சிபிகேஷன் இல்லாம பார்த்துக்கோங்க, அது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஸோ இதை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ. என்னோட நேம் கலைச்செல்வி. இன்றைக்கி நடந்த ப்ரோக்ராம் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா, மெடிடேஷன், ஃபுட், டயட்டு, இதை பற்றி எல்லாமே சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. என்னோட பேர் ரேவதி. நான் இங்கே வந்து ஸ்டாஃபாக இருக்கேன். எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் யோகாவை பற்றி தெரியும், நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இங்கே யோகா பண்ணும்போது எனக்கு மறுபடியும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. வீட்டில் நான் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. குட் மார்னிங். என்னோட பேர் சரண்யா. நான் இங்கே எஸ்எஸ்சி அகாடமியில் டேலி ட்ரைன் பண்ணுறேன். இன்னைக்கு யோகா கிளாஸ் எனக்கு ரொம்பவுமே பெட்டராக ஃபீல் பண்ணேன். இன்ஃபேக்ட் நான் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கிறேன், யோகாக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் ஆனால் எனக்கு அவ்வளோ டைம் கிடைக்கல. இப்போ இங்கே எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்தாலும் ரொம்பவும் ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தது. தேங்க்யூ டு ஆல். அண்ட் இந்த டைம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், ஐ எம் சுகுமாரி. நான் கோவூர்லேருந்து வரேன். எனக்கு ஒரு 3 இயர்ஸ் பேபி கூட இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு குக் பண்ணி இவ்வளோ அவசரமான லைஃப்பில் இந்த யோகா வந்து சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இப்போ வர ஆகஸ்ட்லேருந்து 30 ஏஜ் வருது. ஸோ நான் அப்போயே நினச்சிட்டு இருந்தேன், எப்போ நம்ம வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹாய், ஐ எம் சிவரஞ்சனி. நான் பட்டூர்லேருந்து வரேன். சார் சொன்ன யோகா இது வந்து எனக்கு நான் அவ்வளோ இது பண்ணிக்க மாட்டேன். இப்போ அதுன்றது என்னன்னு புரியுது. நம்மளுடைய இதை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் இந்த சொல்லி தரும்போது கொஞ்சம் இது ஃப்ரீயாக இருக்குது. தேங்க்யூ. என் பேர் சஞ்சய். நான் வந்து யோகா இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு நான் இதில் யோகா கற்றுக்கிட்டேன். நான் நல்லா ஃபீல் பண்ணேன். நான் யோகா நிறைய பண்ணேன். அது நல்லா இது கற்றுக்கிட்டேன். அது பண்ணால் வந்து விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ஏறுன்னு சொன்னாங்க. தேங்க்யூ. Good morning. My name is Vishnu Priya. Today I attended the yoga class. It was very nice.
and I felt very fresh, and I wanted to do in my regular as a exercise. Really, I will do it. I will achieve the goal. Thank you. என்னோட பேர் பூர்ணிமா. நான் வந்து இங்கே டிசி எடுக்கிற ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். ஃபஸ்ட்டு நிறைய வாட்டி கிளாஸ்லாம் எடுத்திருக்கேன். நடுவில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால என்னால் கிளாஸ் எடுக்க முடியல. நடுவில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் வந்து ஃபெயிலியராக தான் போனேன். எந்த கிளாஸும் எடுக்க முடியல. சொல்லித்தர ஞாபக மறதி அதிகமாக இருந்துச்சு, எடுக்க முடியல. ஆனால் இப்போ நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன், இந்த யோகா கிளாஸ்லாம் இது பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து சேகர் சார் தான் என்னை கூப்பிட்டாங்க. நான் கடைக்கு வந்திருந்தேன். சேகர் சார் வந்து நீங்கள் வாங்க ஜாப் வரலாம் அப்படின்னு சொல்லி டெய்லி சாரும் மற்ற ஸ்டாஃபும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னோடய பிரச்சனையிலேருந்து இப்போ நான் பாதி வெளியே வந்திருக்கேன். சேல்ரி நானே சம்பாதிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் காலில் நான் நிற்கிறேன். ஸோ வீட்டுக்கு தேவையான மணியும் நான் கொடுக்குறேன். என் காலில் நான் நிற்கிறேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. இங்கேயும் சில மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணேன்னா அதை சாரும் சொல்லி காட்டுவாங்க, அதையும் நான் அக்ரி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இதாக இருக்குது. இப்போ செஞ்சு கொடுத்த பயிற்சியும் எனக்கு நல்லா புரிஞ்சுது, பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நான் யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு சார்கிட்ட கேட்டிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு இன்னும் பெட்டராக நான் ஃபீல் பண்ணுவேன், பெட்டராக என்னோடய லைஃப்பில் லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறைய வந்திருக்கு. ஸோ அதுக்கு முழுக்க காரணம் வந்து ராஜசேகர் சார் தான் முழுக்க காரணம். அவருக்கு என்னோடய வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் சித்திகா. நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி யோகா பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் உடம்பு வந்து அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை கண்டினியூஸ் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி வந்து நான் அதை ஏன் பண்ணாமல் விட்டேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யோகா வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள், உண்மையில ஹெல்த்து வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி எந்த டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருக்கலாம். தேங்க்ஸ். Hi, I am Keerthana. I am studying SST Academy for Tally, and I feel better for today. Sir teach very well yoga.